டேங்க் ஃபுல். பவர் போட்டுருமா? பவர் வேணாம், நார்மலே போதும். இருடா ஏன்டா டேய், என்னடா 4:30 மணிக்கிட்ட கொடைக்கானல் வந்தோம். 4:30-5 மணி இருக்கும். வந்துட்டு 1 மணி நேரம் பெட்ரோல் பங்க்லேயே வெயிட் பண்ணிட்டாங்க. நினச்சா வந்து வழி விடாமல் போயிட்டே இருந்திருக்கலாம், வழி விட்டார்ல கைஸ். அந்த மனசுக்காண்டியாக அவருக்கு சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. தமிழ் ப்ரோ, இங்கிலீஷ் இங்கிலீஷ், ஹிந்தி நை ப்ரோ. நல்லா கிளம்பியாச்சு கொடைக்கானல். நம்ம பார்த்தீங்கன்னா தனியாக தான் போகிறோம். இங்கேருந்து 30 கிலோமீட்டர் போனோம். நம்ம ஃப்ரெண்டு அங்கே வெயிட் பண்ணுறாப்புல. நம்ம அப்படியே அவனை கூட்டிகிட்டு அப்படியே நம்ம 2 பேரும் இங்கேருந்து கொடைக்கானல் போகிறோம். நைட் ட்ராவல் தான். இப்போ மார்னிங் போகலாம்னு நினச்சோம். மார்னிங்ன்ற போது ஒரு நாள் ட்ரிப்பு தான், பட்ஜெட்டு வேறு கொஞ்சம் கம்மி தானா, அதனால் போக முடியாது. அப்படியே வந்து போகலான்றது தான். ஏய் மறந்துட்டேன். ஆமாம், வீடியோ எடுக்கிறியா? சரி போயிட்டு வரேன். கொடைக்கானல். ஆமாம், பெட்ரோல் பாடுறா, ஒரு பாயிண்ட் கூட இல்லைடா. ஒரு 1200 போட்டுருவோம். உனக்கு குச்சி மிட்டாய் குறி ரெட்டி வாங்கிட்டு வரேன். சரிடா, பாய், வெயிட்டர். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், இவங்க பக்கத்து வீட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். போயிட்டு அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே போகலாம். எனக்கு பெட்ரோல் வந்து இப்போ சுத்தமாக இல்லை. ஒரு 1200 கிட்ட பெட்ரோல் போடணும். போட்டுட்டு அப்படியே போகலாம், ஓகேங்களா? டேங்க் ஃபுல். பவர் போட்டுருமா? பவர் வேணாம், நார்மலே போதும். நார்மலே நல்லா மைலேஜ் கொடுக்குது. $11 லிட்டர் போடலாம், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். போதும், ஃபுல் ஆயிடுச்சு. போதும். ஃபுல் ஆயிடுச்சு. ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இந்த ரூட்டில் தானே போகணும். அந்த இருக்குது. இன்னும் இந்த ரோடை திறக்கவே இல்லை, அதனால் இதில் எப்படியோ பூந்தே போயிடலாம். நம்ம ஃப்ரெண்டு வீடு இங்கிட்டு தான் இருக்குது. ரோடு வந்து லேண்டு போட்டு வச்சுருக்காங்க போல், பட்டா போட்டு இல்லை லேண்டு விற்பாங்களே வீடு கட்டி, அந்த லேண்டு இங்கிட்டு தான் நம்ம ஃப்ரெண்டு வீடு இருக்கான். ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கான். அப்படியே அவனை கூப்பிட்டுட்டு அப்படியே ரைட் போகலாம். நான் ஃபோன்லேயும் பவர் போகும் சார்ஜ் இல்லை. ஒரு 20 மினிட்ஸ் அவன்கிட்ட பேசிட்டு அவன் எல்லாம் கிளம்புவான். அப்படியே வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் இங்கேருந்து. இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 183 கிலோமீட்டர் மொத்தம் கொடைக்கானலுக்கு இங்கேருந்து. நம்ம வீட்டிலேருந்து இப்போதைக்கு ஒரு 30 கிலோமீட்டர் கரெக்டாக வந்திருக்கோம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. இப்போ உனக்கு ஃபோன் போட்டுடலாம். அப்படியே கிளம்பும்போது வந்து நெக்ஸ்ட் வ்ளாக் பண்ணுறேன், ஓகேங்களா? அப்போ தான் வீட்டுக்கு வந்துருக்கேன். வீட்டுக்கு கிளம்பும்போது அப்படியே வ்ளாக் பண்ணுறேன், கண்டினியூ பண்ணுறேன். இருடா, வண்டி அடைக்குதா? என்னடா ஆச்சு? இருடா, வண்டி போக முடியும், என்ன அடைக்குதுடா, என்னன்னு தெரியலடா. நடுக்காடுறா. இருடா ஒரு நிமிஷம்டா. என்னாச்சுடா? ஸ்டார்ட் ஆகுது, போக மாட்டேன்டா. இறங்கு இரு. என்னாச்சுடா? நியூட்ரல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. இருடா ஏன்டா டேய், என்னடா ஸ்டார்ட் ஆகும்டா. இருடா கடவுளே, ஸ்டார்ட் ஆகிரு எப்படியாவது. கை ஸ்டார்ட் ஆகிட்டான். ஸ்டார்ட் ஆகிடுச்சா? வாடா ஏறா, டக்குன்னு ஏறா. ஐயோ, இது என்ன வண்டின்னு தெரியலையா? நடுக்காட்டுக்குள்ளே மாட்டி விடுது. வண்டியை ஒரே திரிக்கிற வண்டி தான். டக்குன்னு இடத்த காலி விட்டு டக்குன்னு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. 2 நிமிஷமாக ஸ்பீட் பிரேக்கில் குறைச்சாலே ஆஃப் ஆயிடுது. டக்குன்னு அது ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆயிடுது. திருக்கினாலும் போக மாட்டேங்குது. டேங்க் ஃபுல்லாக, ஆனால் பெட்ரோல் மட்டும் இருக்குது. பெட்ரோல் ஆனால் டேங்க் ஃபுல்லாக தான் இருக்குது. நல்லவெல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டான். சரி போயிடுவான்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு கிட்டத்தட்ட காலைல 4:30 மணிக்கிட்ட கொடைக்கானல் வந்தோம். 4:30-5 மணி இருக்கும்.
வந்துட்டு 1 மணி நேரம் பெட்ரோல் பங்க்லேயே வெயிட் பண்ணிட்டாங்க கைஸ். ஏன்னா மார்னிங் ஆகலையா, அதெல்லாம் ஃபுல்லாக இருட்டாக இருக்கான வியூ எதுவும் தெரியாதுல்ல. அதனால் பெட்ரோல் பங்க்லேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம். மணி இப்போ கரெக்டாக 6:30 ஆகுது. 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி நான் இப்போ தான் ஹீல்ஸ் ஏறவே ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் 50 கிலோமீட்டர் கொடைக்கானல் ஹீல்ஸ் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ரோடெலாம் ஃபஸ்ட் டைம் கொடைக்கானல், நானும் நம்ம ஃப்ரெண்டும் மொத்தம் 2 பேர் தான் இப்போதைக்கு ட்ரிப்பு போகிறோம் கைஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீக் ஒரு ட்ரிப் இருக்கனால யாரும் வரலான்னு சொல்லிட்டாங்க. சரி கொடைக்கானல் 1 டே போயிட்டு வரலாம், சண்டே லீவாக தான் இருக்கும். நான் ஃப்ரெண்டு கேட்டேன் வாரேன்னு சொன்னாப்புல. அப்படியே நாங்களும் வரும், அப்படியே போகிறோம். பாருங்கள் செமையாக இருக்குது, செம ஃபுல்லாகவே மிஸ்டு கைஸ். மணி பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா எத்தனை மணி பார்த்திங்கன்னா அங்கேங்க 6:24 தான் இது மணி டைமு. இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரைடை. ஃபைனலாக கொடைக்கானல் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிச்சு. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு செமையாக இருக்குது. ஐயோ வண்டி 5 சொன்னான் என் ஃப்ரெண்டு, 5 கீர் போட்டால் ஏற இறங்க வருங்க. இப்போ இல்லை, கீரு குறைச்சி தான் ஏற்றணும். மைலேஜ் மட்டும் எதிர்பார்த்துறாங்க ஹில் சைடு யாரும் வந்தாலும், சொல்லிக்கிறேன் இப்போயே. மைலேஜ்லாம் துளி கூட எதிர்பார்த்துறாங்க. அட்வென்ச்சராக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. அப்பா வாய்ப்பே இல்லை இல்லையே. கீர் ரொம்ப கம்மியில் தான் போய் அவனுக்கு வண்டி ஏற மாட்டேன்றான். டாப் கீர்லாம் போட்டால் வாய்ப்பே இல்லை போல். பார்க்கலாம் கைஸ். மொத்தம் எத்தனை ஏர் பண்ணிட்டேன்னு தெரில, எனக்கே தெரியல. ஃபஸ்ட் டைம் வரேன்னா ஹெல்மெட்டு மோஸ்ட்லி போட்டிருக்கான். ஆனால் பாருங்க இதெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ்லாம் நானும் வச்சுக்கோங்களேன், சேஃபாக இருக்காண்டி நிறைய இது இங்கே புதுசாக போட்டிருக்காங்க கொடைக்கானலில். ஃபோனு பறந்துருப்பானுங்க பாருங்கள், எவ்வளோ வளைவு பாருங்கள். அதில் இதான் சாம்பிள், நான் போக தான் எவ்வளோ வளைவுன்னு தெரியும். ஏய் இது என்னது என்எல் போட்டிருக்கு, நேபாளா லே என்எல் என்எல் 01 வந்து எந்த ஊர்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் மறக்காம, ஓகேங்களா. இல்லை போகக்கூடாதுரா இது உள்ளே திருக்க சொல்கிறா, திருக்க நம்ம உள்ளே போய் விழுக வேண்டியதுதான். அவர் இண்டிகேட்டர் போட்டு போக சொல்கிறாரு, பார்த்தியா இல்லையா? அவர் இண்டிகேட்டர் போட்டு போக சொன்னார்ரா, அதுக்காக நம்மளுக்கு ஸ்லோ பண்ணி அவர் விட்டுருக்காருப்பா. செம்மையான ஏர்பன்ஸ். இதுதான் டிரைவர்னு சொல்கிறது. எந்த ஊருக்காரனே தெரில, என்எல் போட்டிருக்கு. என்எல் வந்து நீங்கள் எந்த ஊர்னு தெரிஞ்சால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ், ஓகேங்களா. அவர் வழி விட்டுருக்காரு, அவர் நினச்சா வந்து வழி விடாமல் போயிட்டே இருந்திருக்கலாம். வழி விட்டார்ல கைஸ், அந்த மனசுக்காண்டியாக அவருக்கு சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. கத்தாதடா டே, கத்தாடா, எனக்கு லாக்ல டிஸ்டர்ப் ஆகும்டா ஐசு. கத்திட்டே வரான், லாக் எடுக்க விட மாட்டேன்றானே இவன். இதில் வந்து நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம், எனக்கு தெரியும்னு பார்க்குறேன். சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது கைஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குது வியூ. பாருங்கள் பஸ் வரலாம் தெரியும், அந்த பஸ் வரவே முன்னாடி போயிடணும். உள்ள போனால் பஸ் என்ன இப்போ தானே வழி விட்டுருக்காரு, திரும்பி வழி விட மாட்டார். போய்ட்டு 2 பஸ் வருது, 2 பஸ்ஸெல்லாம் ஐபிஎல்லில் வந்ததுக்கு திரும்பியும். ஆனால் செம்மையாக இருக்குது வியூ, பார்த்துக்கோங்க. சன்ரைஸ் சார் ஆகும், சன்ரைஸ்லாம் நம்ம டாப் எப்படியாவது போயிடணும் கைஸ். சரி கைஸ், பஸ் வந்துச்சு, டக்குன்னு நம்ம போடலாம். பஸ் வந்துருச்சுடா, பஸ் வந்துருச்சு. அந்த வந்துருச்சு பாடுறா. இப்போ தாண்டா அவர் வழி விட்டுருக்காரு, திரும்பி எல்லாம் வழி விட மாட்டார். இது என்னதுடா, டம் பாறையா? என்னதுடா, என்னது அமுக்கு போற? என்னதுடா டேய், டம் பாறைன்னு போட்டிருக்கேன், இது என்னன்னு தெரில. அவர் அதை எடுக்க போகிறாங்களா அமுக்கி? இவர் தான்டா என்னாரு, அவர் தான் வெளியே விட்டார். டாட்டா ஏடா பூட்டியிருக்காங்க, ஓப்பன் டைம் தெரியும்ல இல்லையா? டேனு பார்த்தீங்களா, இந்த டேன் உங்களுக்கு 180 டிகிரி தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கான் ப்ரோ. இங்கிலீஷ் हिंदी नहीं ब्रो. ब्रो पास लेना जरूरी है क्या? सर इंग्लिश मॉडल इंग्लिश ல पास इंपॉर्टेंट ई पास कार का वाला ब्रो. यस पंप इंपॉर्टेंट हां एंट्री विदाउट ई पास 5 मिनिट्स ல அப்ளை பண்ணுவோம். 5 மினிட்ஸ்ல நெட்ல இ பாஸ் கைஸ். அவங்க எதுவுமே வந்து புக் பண்ணலையா,
ஏதோ இ பாஸ் எதுவும் புக் பண்ணலையா, அதான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட முடிஞ்சால் நம்ம வந்து ஒரு சில ஹெல்ப் பண்ணுவோம் இருந்தா. ஆ இருறா E-pass apply చేయండి చూపిస్తున్నారా? No bro, it is asking whether you have booked a hotel or not ஹோட்டல். and address. hotel. But We don't have booked any hotel. Ah. To get an E-pass, we should complete for an hotel. We should take an hotel. ஓ இப்போ ஹோட்டல் இஸ் கால் யூ ப்ரோ, கால் டூ புக்கிங். ஆ We book tomorrow. We have plans for today. ఓకే ఓకే We ఓకే. don't want to visit. Evening వెళ్తాం గా. అవును నైట్. అవును ఎవరు తెలుగు తెలుసునా బ్రో? తెలుగు మా తెలుగు నా తెలుగు దానా నా మా మాట్లాడే తెలుగు మీకు పురించినట్టు తెల్ల అర్థం మీ మాట్లాడే నా పురించి మీ మాట్లాడే కొంచెం పురుషు అత్తరు కొంచెం కొంచెం అర్థం అంటే ఇప్పుడు రేపు సాయంత్రం ఇవాళ సాయంత్రం బుక్ చేసుకుంటాం రూమ్. ఈరోజు సాయంత్రం ప్లాన్స్ ఉన్నాయి మాకు. రేపు ఈ సాయంత్రం బుక్ పన్నారు మీరు. అన్నా ఇప్పుడు పోయారు మీరు. కానీ ఇప్పుడు ఈ పాస్ లో ఇప్పుడు అడ్రస్ అడుగుతుంది. అది ఇప్పుడు అడ్రస్ అడుగుతున్నారా? బుక్ చేస్తామంటే ఈరోజు కాస్ట్ పడిపోయింది కదా ఆటోమేటిక్ గా. అప్పుడు మీరు చెప్పండి, రేపు ఇదో బుక్ பண்ணாட்டு చెప్పండి వాళ్ళకి అప్పట. போலீஸ்ல அத చెప్పాలా? போலீஸ் కింద தான் விட்டுரு వాళ్ళు చెక్ பண்ணல తెలుసా. ఇంకెవరు ఆపరు పైన. அதுக்கப்புறம் రేదర్ తెలుసు నానే ఫస్ట్ టైం தான் వచ్చే ఇప్పుడు. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வச்சிட்டு அதான் விட்ட அடி சொன்ன மாரி ஆனே விட்ட வாளே அப்ளை பண்ணி ரெட்டா பிளட் அடுகண்ட வளகற. வாளே చెప్తురు మీరు కవల్ట అలా ఉండాలి. అది ఉబ్బర్గా மேந்தே போட வேண்டிய வெயிட் பண்ண வந்து வேஸ்ட் தான் இப்படி. அது ஒண்ணும் கெட்டன்றவா. ஓகே ப்ரோ அப்போ வாடா. இ பாஸ் வந்து அப்ளை இல்லைன்னு சொன்னாங்க. நல்லா அவங்களுக்கு தெலுங்கு தானா, அவன் நம்ம தெலுங்கு பேசிக்கிட்டே அவங்க மேலே போங்க, மேலே போய் அவங்க முடிஞ்சால் போலீஸ் அப்ளை பண்ணி தருவாங்க நான் சொல்லியிருக்கோம். அப்படி தான் ஸ்பாட்லேயே இ பாஸ் அப்ளை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம அவங்ககிட்ட. அவங்ககிட்ட கால் பண்ண வரும் சார், நம்ம மோட்டோ ப்ரோ கேஸ் வரும் சாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு லாக் கண்டினியூ பண்ணுறேன். இ பாஸ் வந்து ஃபைனலாக அவங்களுக்கு இ பாஸ்லாம் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நம்ம மோட்டோ ப்ரோ தான் அப்ளை பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு வரலையா இ பாஸ் வந்து அவங்க ஹோட்டலில் வந்து நாளைக்கு புக் பண்ணியிருக்காங்களாம். என்னென்னா நாளைக்கு புக் பண்ண ஹோட்டலுக்கு இப்போ போக முடியாதுன்னு சொல்லி ரிட்டர்ன் போகலான்னு நினச்சாங்க. சரி இப்போ நம்ம மோட்டோ ப்ரோக்கு இருக்க நம்ம அண்ணன் இருக்கார்ல, அவரை கால் பண்ணி இ பாஸை அப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படியே அவங்க வந்து என்னதான் ஆந்திர பிரதேசம் சொன்னாங்களோ, அவங்க சொன்னால் ஆந்திர பிரதேசம் வந்திருக்காங்க. ஆனால் அவர் பேசுகிற எனக்கு புரியல. லாஸ்ட்டாக பார்த்தா அவங்க தெலுங்கில் பேசிகிட்டு இருந்தாங்களா, நம்மளுக்கு தான் தெலுங்கு தெரியுமே. அதனால் அப்படியே தெலுங்கில் பேசி அவங்களுக்கு வந்து எல்லாம் சரி. ஆனால் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கும் நம்ம தெலுங்கு வேறு மாதிரி வரும். ஆனால் அவங்க பேச நம்மளுக்கு புரியும், நம்ம பேச வந்து லைட்டாக அவங்களுக்கு புரியும் கைஸ். அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஒரு ஹெல்ப் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வந்தால் தான் நிற்கிறாரு நினைக்கிறேன் அவர். அவர் உள்ளே இருந்து கத்துறாரு, ஃபாலோ கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 10 ஃபாலோவர்ஸ் திருச்சியிலேருந்து நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஃபாலோவர் கிடச்சிருக்காங்க.